மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து இந்த 2017 ஹாசினி கொலை வழக்கு இருந்தது. சிறுமி ஹாசினி கொலை வழக்கு. அது மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தஷ்வந்த்ங்கிற கொலையாளி வந்து விடுவிக்கப்பட்டான். போதிய ஆதாரங்கள் இல்லாமல் விடுவிக்கப்பட்டான் சுப்ரீம் கோர்ட்னால. இப்போ இவங்க வந்து இன்னைக்கு செய்திகள், செய்தித்தாள்கள், ஊடகங்கள் எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த தஷ்வந்த் விடுதலையானதுக்கு தமிழ்நாடு தரப்புல இருந்து அப்பீல் போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல உள்ள சரியான நிலவரம் என்ன மேடம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நமக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். 2017 வந்து தஸ்வந்த் அப்படிங்கிற ஒரு வாலிபர் வந்து ஹாசினி அப்படிங்கிற ஒரு சிறுமியை வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணி எரிச்சு கொலை பண்ணியிருக்கான். ஸோ இந்த விஷயம் வந்து பயங்கரமாக சென்சிட்டிவாக போச்சு. நம்மளோட மீடியா ஃபுல்லாக எல்லாருக்கும் பரபரப்பாக அந்த தகவல் வந்து போச்சு. அதில் வந்து என்ன எப்படி மாட்டினா அப்படின்னா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் அந்த ஒரு சாக்கு பையில் எதையோ கட்டி கொண்டு போய் அந்த ரோட்டு பக்கத்தில் எரிச்சிருக்கான் பெட்ரோல் ஊற்றி. ஸோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு அந்த கட்டப்பையிலையா சம்திங் ஏதோ ஒரு பேக்கில் அப்படி கொண்டு போன ஒரு காட்சி இருந்தது. அதை வச்சு அவனை பிடிச்சி கிரிக்கெட் கிட்டு பேக்ல கொண்டு போனாங்க. அது அந்த பேக்ல கொண்டு போன மாதிரி ஒரு இதில் வந்து அவனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி விசாரணையில் அவன் தான் அக்யூஸ்டுங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணி உண்மையான தகவல் எல்லாமே எடுத்து அவனே உண்மையை ஒப்புக்கொண்டு இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி இது பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, அவனை வந்து பெயில் எடுத்தாங்க அவங்க வீட்டில இருந்து. வெயிலில் வெளியே வந்தவன் அவங்க அம்மா கிட்ட நகையை கேட்டு பணத்தை கேட்டு அவங்க அம்மாவை கொண்டுட்டான். ஸோ அதுக்கப்புறம் அவன் அரெஸ்ட் ஆகி உள்ளே போனான். அதுக்கப்புறம் இந்த கேஸ் என்ன ஆச்சுன்னா கன்விக்ட் ஆயாச்சு. ஆக்சுவலாக அவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நீதிமன்றங்கள் வந்து ஊர்ஜனப்படுத்தி இந்த மாதிரி தண்டனை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து அப்பீல் வந்து சுப்ரீம் கோர்ட்ல உச்ச நீதிமன்றத்துல போய் அதுக்கப்புறம் ஏதோ லேக் ஆஃப் எவிடன்ஸ் அப்படி இப்படி நிறைய விஷயங்கள்ல அவன் வந்து வெளியில வந்துட்டான். ஸோ இப்போ ரீசெண்டா என்ன தகவல் வருது அப்படின்னா, அந்த கேஸை வந்து திருப்பி ரீலுக்கு எடுக்கிறாங்க, திருப்பி ரிவ்யூ பண்ண சொல்றாங்க. நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் மாதிரி போட போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது. இதுல பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அப்பீல்லாம் போகலாம். இந்த மாதிரி கன்விக்ட் ஆச்சுன்னா உடனே அவங்க நம்மளோட ஹை கோர்ட்ல கன்விக்ட் ஆச்சுன்னா, அதாவது லோவர் கோர்ட்ல வந்து கன்விக்ட் ஆச்சுன்னா ஹை கோர்ட்ல அப்பீல் பண்ணுவாங்க. ஹை கோர்ட்லயே உங்களுக்கு கன்விக்ட் ஆச்சுன்னா அதை வந்து சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணுவாங்க. இந்த அப்பீல் பண்ணும்போது இந்த மாதிரி அவங்க வந்து பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கிடையாது. பட் அவங்களோட சுதந்திரம் அது, அவங்களோட ரைட்ஸ் அது. அவங்க வந்து அப்பீலுக்கு போயிருக்காங்க. அதுல அந்த மாதிரி லேக் ஆஃப் எவிடன்ஸ், அதாவது ப்ராப்பர் எவிடன்ஸ் வந்து காவல்துறையினரால சப்மிட் பண்ணப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து வெளிவிட்டிருக்காங்க. ஸோ வந்து இவன் தான் குற்றவாளியானு ஊர்ஜினப்படுத்தப்படுதல அப்படின்னு சொல்லி தகுந்த ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்தது. இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரிவ்யூ பெட்டிஷன் போயிருக்காங்க. இது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். இனி ரிவ்யூ பெட்டிஷன் போய் திருப்பி முதல்ல இருந்த அந்த கேஸ் ஹிஸ்டரி எடுப்பாங்க. எடுத்து என்ன ஏது அதுல வந்து என்ன ஒரு லூப் ஹோல் இருந்தது எல்லாமே விசாரிப்பாங்க. விசாரிச்சு எடுத்து கன்விக்ட் ஆனா நமக்கு சந்தோஷம் தானே, ஒரு குற்றவாளி உள்ள போனா அப்படிங்கிறது. இதை வந்து நம்மளோட முந்தைய அரசே எடுத்திருக்கணும், அவங்க தவறிட்டாங்க. இப்போ வந்திருக்க தற்போதைய அரசு வந்து எடுத்திருக்கிறது வந்து ஒரு வரவேற்கத்தகுந்த பாராட்டுக்குரிய ஒரு விஷயமாகும். மேடம் இப்போ இதை பொறுத்தளவில் இப்போ அந்த ஹாசினி அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு திரும்ப அவன் வந்து அவங்க அம்மாவையும் கொலை பண்ணிட்டான்னு சொல்லி குற்றச்சாட்டு இருந்தது. ஸோ அதுலேயும் அந்த பையன் வந்து உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மா கொலை பண்ண வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சாட்சி வந்து அவள் அப்பா இன்னும் 2-3 பேர் இருந்தாங்கன்னு சொல்லி அதையும் இல்லைன்னு சொல்லி இவங்க இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கேஸை உடைச்சிட்டாப்ல. அதுக்கப்புறம் இந்த கேஸையும் லேக் ஆஃப் எவிடன்ஸ்ன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல போய் உடைச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த பையன் வந்து வசதியான குடும்பத்தை சேர்ந்த பையனா? வீடு வாசல் தோப்பு துறவெல்லாம் வித்துருப்பாங்க, ஒரே பையன். ஸோ வேற வழி இல்லை அவங்க அப்பாவுக்கு. அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அப்பாவை பார்க்க வேற ஆளு கிடையாது. அவங்க அப்பா தானே இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்திருக்காரு. வேற யாரும் நான் தான் அவனை வெளியே எடுப்பேன்னு வந்து யாரும் எடுக்கலையே. பெத்த அப்பா மனசு கேட்கல சொல்லுவாங்கல்ல. மனைவியையும் கொண்டவன் பக்கத்து வீட்டு குழந்தையும் கொண்டவனையும் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. அந்த அளவுக்கு செல்லம் கொடுத்தா போய் இவரு தான் கெடுத்து வச்சிருப்பாரு. நிறைய வீட்டுல நடக்குல்ல, அம்மா கட்டிப்பாங்க, அப்பா செல்லம் கொடுத்து கெடுக்கிறது. நிறைய வீட்டுல அம்மா வந்து என்ன சொல்றது, சாப்பிடல வைக்கலான்னு கண்டிப்பாங்க. இல்ல அதாவது அம்மா மட்டும் இல்ல, சில வீட்டுல அப்பாக்களும் கண்டிப்பா இருக்காங்க, சில வீட்டுல அம்மாக்கள் இருக்காங்க. சோ ஏதாவது ஒரு பேரண்ட் கண்டிப்பா இருப்பாங்க. இந்த மாதிரி டிவி பார்க்க கூடாது, மொபைல் பார்க்க கூடாது, படிக்கணும்னு ஒரு பேரண்ட் அதுக்கு கையில கொடுப்பாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு அதான செல்லமே. சின்ன வயசுல இருந்து அவங்களோட விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றி அது தேவையில்லாத விஷயங்கள், இந்த போதை கஞ்சா. எனக்கு தெரிஞ்சவன் நார்மலாலாம் அந்த சிறுமியை வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணிருக்க முடியாது. யாரா இருந்தாலும் அது மனசு கேட்காது. ஒரு மிருகத்தனமான ஒரு விஷயம் தான் இப்படி பண்ணும். மிருகத்தனமான சிந்தனைகள் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணும். ஸோ அப்படிங்கும்போது அவன் போதை பழக்கம் அந்த இதுக்கெல்லாம்
ஒரு ஆளு தான் இந்த மாதிரி பண்ணிருக்கும். சோ அப்போ வீட்டுல இருந்து ரூபா வாங்கிட்டு போய் கஞ்சா அடிக்க, சரக்கு அடிக்க, இந்த மாதிரி விஷயங்கள் போட, இந்த கூலிப்பு அது இதுன்னு என்னெல்லாமோ வருது இல்ல, அந்த மாதிரி போதை கலாச்சாரங்கள் வருது. அதுல வந்து அவன் நல்லா பழகிருக்கான், போதை ஊசி போட அப்படி இப்படின்னு. அப்போ வீட்டுக்கு வந்தவன் சரி ஒரு பெயில் இல்ல, என்ன சொல்றது, ஜாமீன்ல வெளியே எடுக்கிறாங்க. வந்தவன் வீட்டுல அவங்க அம்மா அப்பா அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு காசு செலவழிச்சு ஜாமீன்ல வெளியே எடுக்கிறாங்க. அப்போ அவன் எவ்வளவு நன்றி விசுவாசமா இருக்கணும், காலில் விழணும் பெற்றோர்களுக்கு, தயவு செய்து நான் மன்னிச்சிருங்கம்மா, மன்னிச்சிருங்கப்பா, நான் இனிமேல் இந்த தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் திரும்பி வாழ்ந்தா கூட கேஸ் அப்படி அப்படி நடக்கும். விசாரணைகள்ல அவங்க அம்மா அப்பா ஏதாவது ஒரு ட்ரை பண்ணி இது பண்ணுவாங்கன்னு வைங்களேன். ஆனா இவன் வந்த இடத்துல அவங்க அம்மாவையும் கொண்டு கூட வந்து ஒரு குற்றவாளியா இருக்கான். அப்படிங்கிற ஒரு பட்சத்துல நம்ம சமூகத்தின் பார்வை எல்லாம் அவன் மேல எப்படி போகுது? ஏற்கனவே ரேபிஸ்ட், இப்போ வந்து அவங்க சொந்த அம்மா பெத்த அம்மாவே ஒருத்தன் கொலை பண்ணியிருக்கான். அப்போ வந்து இவன் வந்து மனுஷனா? ஒரு மிருகம் தானே. அந்த மிருகத்துக்கு தண்டனை எப்படி போச்சு, எப்படி தவறுச்சு அப்படின்னு தானே மக்களோட குமுறல். ஸோ எனக்கு தெரிஞ்சது இது வந்து ஒரு நல்ல விஷயம். ரிவ்யூ பெட்டிஷன் போட்டு இந்த கேஸை பார்க்கறது வந்து உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். ஸோ அவனுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கணும். இல்லை, இதுக்காக வந்து இப்போ புதுசாக பதவியேற்றிருக்க தமிழக முதல்வர் வந்து விஜய் அவர்கள் வந்து இதுக்கு ஒரு அவர்களுடைய அரசு வந்து இதுக்கு ஒரு முனைப்பு காட்டியிருக்காங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தானே உண்மையிலேயே. கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல இப்போ இதுல வந்து மேடம், இப்போ இன்னைக்கு சூழ்நிலையில இந்த ஆளு இப்போ எங்க இருக்கான்? எந்த ஆளு? இப்போ அந்த குற்றவாளின்னு சொல்ல முடியாது, சுப்ரீம் கோர்ட்டால விடுவிக்கப்பட்ட நபர் தஷ்வந்த் வந்து எங்க இருக்காங்கிற மாதிரி ஏதாவது தகவல் இருக்கா காவல்துறை? எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க முடியாது. அவரு நார்த்ல எங்கேயாவது இருப்பாரா இருக்கும். ஏன்னா அவரோட காதலி ஏதோ நார்த்ல உள்ள ஒரு காதலி கிட்டதான் தொடர்புல இருந்ததா ஒரு தகவல் வந்தது முன்னாடி அந்த கேஸ் நடக்கும்போது. சோ அதுவும் அவங்க அம்மா கிட்ட நகை பணத்தெல்லாம் கேட்டுட்டு அங்க போய் செட்டில் ஆகுற மாதிரி தான் ஒரு தகவல் அடிபட்டது. இல்ல இடையில போலீஸ்ல இருந்து தப்பி நார்த்ல போய் தான் அப்ஸ்காண்ட் வந்தாங்க. அதான் நார்த்ல தான் அப்ஸ்காண்ட் ஆயிருக்காப்ல. சோ அதனால மேபி நார்த்ல இருக்கலாம். ஓகே, நார்த்ல இருந்தாலும் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு? என்ன வேலை? என்ன ஐஏஎஸ்ஐ கையெழுத்து போட்டா இருப்பாரு. ஏதாவது கூலி வேலைக்கு தான் போவாரு, வேற என்ன பண்ண முடியும்? இல்ல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அதாவது சர்டிபிகேட்ஸ் அது இதெல்லாம் இருந்ததுன்னா போய் சேஃபா ஏதாவது ஒரு ஐடி ஃபீல்ட்ல வேலை பார்ப்பாரு. இல்ல சர்டிபிகேட்லாம் இங்கேயே தொலைஞ்சி ஏதாவது அப்படி எப்படி, எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பாவே பக்காவா போய் செட்டில் பண்ணி விட்டுருப்பாரு. இவ்வளவு தூரம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் வெளியில எடுத்தவர் பையனுக்கு ஒரு வேலை பார்த்தா கொடுக்க மாட்டாரு நார்த்ல. அங்க போய் செட்டில் பண்ணி எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் கூட பண்ணி வச்சிருக்கலாம் அவங்க அப்பா அந்த பொண்ணுக்கே. ஒரு காதலி இருந்ததுல அந்த காதலிக்கு இப்படி எல்லாம் பேரண்ட்ஸ் இருக்காங்க. என்ன சொல்லல முதல்ல பிள்ளைங்களை வந்து நல்லா வளர்க்கலன்னா சமுதாயத்துல வந்து அவங்க வந்து தலை காட்ட முடியாது. அது வந்து யாரா இருந்தாலும் சரிதான். பெத்த சமுதாயத்தோட கடமைங்கெல்லாம் நம்ம சமுதாயத்துக்கு என்ன கடமை பண்றோம்? உங்க பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்கறது தான் தலையாய கடமை. அது வந்து எல்லா பேரண்ட்ஸுக்கும் சொல்லுதேன். நீங்க வந்து சமூகத்தை போய் திருத்தலாம் முடியாது. எல்லாரும் ஒரு ஐஏஎஸ் ஆகி ஐபிஎஸ் ஆகி வாத்தியார் ஆகி வழக்கறிஞர் ஆகி சமூகத்தெல்லாம் திருத்தணும்னு நினைச்சா அது யாராலையும் முடியாது, ஒரு சில பேரால முடியும். ஆனா உங்களால முடிஞ்ச ஒரே விஷயம், நீங்க சமூகத்துக்கு நல்லது பண்ணணும் திருத்தணும்னு நினைச்சீங்கன்னா உங்க பிள்ளைல ஒழுங்கா வளருங்க. அதுவே நீங்க சமூகத்துக்கு பண்றது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ அதனால உங்களோட பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுக்காம பேரண்ட்ஸ் வந்து தயவு செய்து அவங்களோட வளர்ப்புல கவனம் செலுத்துங்க. அவங்களோட பிஹேவியரை கொஞ்சம் இது பண்ணுங்க. தேவையில்லாத விஷயங்களை வந்து அவங்கள பார்க்க விடாதீங்க, டிவிலையும் சரி மொபைல்லையும் சரி. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட இளைய தலைமுறையை வந்து பயங்கரமா கெடுக்குது. அதுல வந்து பெற்றோர்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு சொல்ல வரேன். ஓகே, இதுவரைக்கும் பயனுள்ள தகவலை பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம். நன்றி சார்.